நான் தான் உங்கள் இமான் அண்ணாச்சி. ஒரு பள்ளியில் லீவெல்லாம் முடிஞ்சு வந்தோடனே எல்லாருக்கும் மார்க் ஷீட் கொடுத்துருக்காங்க. அந்த மார்க் ஷீட்டை வாங்கி எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போகும்போது அதில் ராஜு அப்படின்னு ஒரு பையன் அந்த மார்க் ஷீட்டை கொண்டு போய் அவங்க அப்பாட்ட கொடுத்துருக்கான். கொடுத்த உடனே, ஏய் தம்பி எவ்வளவு மார்க் வாங்கியிருக்க அப்படின்னோடனே 100 மார்க்ப்பா அப்படின்னோடனே, வெரி குட், எல்லோரும் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. எப்போவுமே என் பிள்ளை வந்து ரொம்ப அற்புதமாக படிக்கக்கூடிய ஆள். இப்போ கூட பாருங்களேன் 100 மார்க் வாங்கியிருக்கான், இருங்க அப்படின்னு மார்க் ஷீட்டை வாங்கி இப்படி பார்த்தவர் மயக்கம் போட்டு மல்லா கடிச்சு விழுந்துட்டார். என்ன அப்படின்னு எல்லாம் தண்ணி தெளித்து எழுப்பி பார்த்து அந்த மார்க் ஷீட்டை வாங்கி பார்த்தா தமிழ் 17, கணக்கு 23, எப்படியாக எல்லாம் சேர்த்து மொத்தமே 100 மதிப்பெண் தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் மயக்கப்படாமல் என்ன பண்ணார், இதே மாதிரி பயங்கர புத்திசாலித்தனமாக வேடிக்கையாக பேசக்கூடிய ஒரு 4 குழந்தைகள் வந்திருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு வந்து என்னன்னு கேட்போமா? ஹாய் குட்டீஸ், இருங்க கூப்பிட்டு வந்துடுறேன். உன் பேர் என்ன? ஜெய்வந்த். உங்க அப்பா பேர் என்ன? எத்திராஜ். என்ன பண்றாங்க உங்க அப்பா? லேண்ட் பிசினஸ். அது என்ன பிசினஸ்? லேண்ட் பிசினஸ்னா இடம் பார்க்கறாங்க. யாருக்கு? எங்க அம்மாக்கு. உங்க அம்மாவுக்கு டெய்லி பேர் 2 இடம் பார்த்து வராரா? எதுக்கு? எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் இந்த வீடு வேணாம், இந்த வீடு வேணாம், வேற வீடு போல சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்காக கல்யாணம் கட்டி 13 வருஷமா இடம் மட்டுமே பார்த்து வரல. உங்க அம்மா கேட்கல, ஏன் உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கல கேளுமா? ஏன் உங்க வீட்டுக்கு இந்த பிடிக்கல? வீட்டுக்கு ஒன்றும் பிடிக்கலையா? கேள்வி அப்படியே மாற்றி போடக்கூடாது. நம்ம இருக்கிற வீடு ஏன் உங்களுக்கு பிடிக்கல அது பண்ணி கேளுமா. நம்ம இருக்கிற வீடு ஏன் உங்களுக்கு பிடிக்கல? இது வாடகை வீடு, அதனால பிடிக்கல. வாடகைன்னா என்ன? வாடகைன்னா சின்ன வீடு. சின்ன வீடா? என்னடா சொல்ற? 4 ஃப்ளோர் தான் இருக்கும். 4 ஃப்ளோர் இருந்தா சின்ன வீடா? ஆமா. அட பாவியா. சரி, நீ இப்போ உங்க அப்பாட்ட கேளு. அப்பா நம்ம இப்போ இருக்கிறது பெரிய வீடா சின்ன வீடா கேளு. அப்பா நம்ம இருக்கிறது பெரிய வீடா சின்ன வீடா? சின்ன வீடு. என்னடா இவ்வளவு தைரியமா சொல்றாரு உங்க அப்பா? தம்பி வணக்கம். வணக்கம். என்ன இவ்வளவு பெரிய வணக்கம் போடுறான்? சரி, உன் பேர் என்ன தம்பி? கார்த்திகேயன். உன் பேரை சுருக்கி கார்த்தின்னு வச்சிருமா? கார்த்திகேயன். ஆமா சரி, உன் பேரை 3 வாட்டி மூச்சு விடாம சொல்லுவாப்பா. கார்த்திகேயன் கார்த்திகேயன் கார்த்திகேயன். அப்ப இவனுக்கு ஈஸியா தான் கை தட்டுங்க ஒரு வாட்டி. சரி கண்ணா, உங்க அப்பா பேர் என்ன? ஜெயக்கன். என்ன பண்றாங்க உங்க அப்பா? மளிகை கடையில வேலை பார்க்குறாங்க. மளிகை கடையில வேலை பார்க்காரா? மளிகை கடை வச்சிருக்காரா? வச்சு கடாத வேலை பார்க்க வச்சிருக்காரியா? அடாதுல வேலை பார்க்காரியா? உங்க அப்பா வந்து இப்ப காலையில கடையை திறந்து உட்கார்ந்துருக்காரு, காய்கறிலாம் அடுக்கி வச்சிட்டாரு. ஆமா, ஒரு ஒரு 2 கேர்ள்ஸ் வர்றாங்க, 2 பாய்ஸ் வர்றாங்க. வந்து எப்படி ஜாமான் கேட்குறாங்க. உங்க அப்பா யாருக்கு முதல்ல கொடுக்குறாரு? 2 கேர்ள்ஸ்க்கு தனித்து, அதுக்கப்புறம் 2 பாய்ஸ். ஏன் ராஜா? இன்னும் அறிவே நானும் பண்ணுவேன். அதே மாதிரிதான் நீ. எங்க குடும்பமே நாங்க கேர்ள்ஸுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம். என்னமா? எங்க அப்பா தண்ணி கண் போயிட்டு அம்மா வீட்டை விட்டு நானா விடுவேன். ஆமா, அன்னைக்கு மட்டும் அந்த ஒரு 2 லேடிஸ் வந்தாங்க தம்பி. நீ கடையில் அப்போ இல்லை. சாரி, நீ இருந்தல. ஆமாம், கல்லாப்பட்டி மேலே ஏறி உட்காந்துருந்தியா ஒரு பிஸ்கட் தின்னுட்டு. ஆமாம், 2 லேடியும் வந்தாங்க, 2 ஜென்ஸும் வந்தாங்க. நான் நினச்சேன் உங்கள் அப்பா அந்த 2 லேடிஸுக்கு தான் சரக்கு கொடுத்து அனுப்பிடுவார்னு பார்த்தா 2 ஜென்ஸுக்கு கொடுத்து அனுப்பிட்டாரு. கொடுத்துட்டு அப்புறம் அந்த லேடிஸ்கிட்டே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாரு. என்ன பேசிக்கிட்டு இருந்தாரு தம்பி? அப்பா நீ அந்த லேடிஸ் கிட்ட என்னப்பா பேசுனா? அப்பா ஒன்றும் பேசலையே. பேசுனா அண்ணாச்சி சொல்லாங்கல்ல. யார் அந்த லேடிஸ் கேளுமா? யார் அந்த லேடிஸ்? இல்லை, அவங்ககிட்ட என்ன காய் வேணும் என்ன வேணும்னு கேட்டுட்டு இருந்தேன். உண்மையை சொல்கிறா போய் சொல்கிறா? போய் சொல்ல. சரி தம்பி, நேரடியாகவே வரேன். உங்கள் அப்பா மளிகை கடை வச்சிருக்காரு. அங்கே கடைக்கு ஏகப்பட்ட கஸ்டமர் வந்து போகிறாங்க. உங்கள் அப்பாவுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா இல்லையா? இல்ல. இல்லையா? பாய் ஃப்ரெண்டா இருக்காங்க. அநியாயத்துக்கு நல்லவராக இருப்பார் போல இருக்க. கையை தட்டுங்க ஒரு வாட்டி. உங்கள் பேர் என்ன? கெமிஸ்ட்ரி. சரி, உங்கள் டேடி என்ன பண்ணுறாருமா? கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றாரு. என்ன ஒர்க் பண்ணுறாருமா? இன்வெஸ்டிகேஷன் போட்டு என்னோட பேர் நேம் எழுதி அப்படியே கம்ப்யூட்டர் மூடி அப்படியே தூங்குறாரு. எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கம்ப்யூட்டர்ல. சரி, இவர் மட்டும் தூங்குறாரு என்ன? நீ கேளு அப்பாட்ட. ஏன்ப்பா இப்படி வேலைக்கு போகிற இடத்துல தூங்குறீங்களா? என்ன காரணம் கேளுமா. அப்பா ஏப்பா
ஏய் இல்லடா தங்கம் யாரா சொன்னது தூங்குறேன்னு நான் வேலை செய்கிறேன்டா கம்ப்யூட்டரில். நீங்க நிஜமா தான் தூங்குறீங்க. அச்சோ அவர் தூங்குறாருன்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க உறுதியா? நான் அவங்க ஸ்கூல் பக்கத்துல தான் இருக்க அந்த ஆஃபீஸ். சரி, நீ போய் நைஸாக எட்டி பார்த்தியா? உங்கள் அப்பா கம்ப்யூட்டர் முன்னால் உட்காந்து தூங்கிட்டு இருந்தாரா? அதை கரெக்டாக பார்த்துட்டு திருப்பி ஸ்கூல் போயிட்டியா? நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன். என்ன சொன்னீங்க? இல்ல எங்க அம்மாக்கு மிஸ் கிட்ட சொல்லிட்டேன். எங்க அப்பா போய் எப்போ பார்த்தாலும் தூங்குவாங்கன்னு சொல்லிட்டேன். அடப்பாவியா, மிஸ் என்ன சொன்னாங்க? எங்க அப்பா ரொம்ப பேட் பாய் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த பாப்பாட்ட உன் பேர் என்னன்னு கேளு. உன் பேர் என்னது? ஜோஸ்லின் கம்லின். எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கன்னு கேளுமா. எந்த ஊர்ல வந்திருக்க? பாண்டிச்சேரி. நீ எந்த ஸ்கூல்ல படிக்கிற? எல்கேஜி. நானும் எல்கேஜி தான். உங்கள் அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, என்ன எங்கே என்ன பண்ணுறீங்க? அப்பா பேர் என்ன, எங்க அம்மா பேர் என்ன? எங்க அப்பா பேர் செல்வகுமார், எங்க அம்மா பேர் மேர்லின். வேறு ஏதாவது டவுட் இருக்காமா? உங்கள் வீட்டில் ரேஷன் கார்டு இருக்கான்னு கேட்குறியா? ஏதாவது ஒரு சுவாரஸ்யமாக ஒரு கேள்வி கேளு. ஏன் சார்பில் ஒரு கேள்வி கேளுமா பாப்பாட்ட. உங்க மாமா பேர் என்னது? மாமா பேரா? இல்லை எவ்வளோ பேர் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு மாமா பேருக்கு பற்றியான உனக்கு முதல்ல மாமா இருக்காங்களான்னு கேளு. மாமா இருக்காங்களா? நீ கேளுமா, உனக்கு மாமா இருக்காங்களான்னு கேளு. உனக்கு மாமா இருக்காங்களா? இருக்காங்க. என்ன பேர்? லோன் மாமா. லோன் மாமாவா? லோன் மாமா. லோன் மாமாவா? நான் பேங்க்ல லோன் வாங்கின மாமாவுக்குன்னு பார்த்தேன். சரி, பாப்பாவுக்கு ரெடி எல்லாம் உச்சமா கை தட்டுங்க. உங்க அம்மா மெர்லினா அவங்க என்ன பண்றாங்க? வீட்டில் சமைக்கிறாங்க. வீட்டில் சமைக்கிறாங்களா? சமைச்சு யாருக்கு கொடுக்குறாங்க? உனக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்களா? எங்க அக்காங்க எனக்கும். உங்க அக்கா இருக்கா? அக்கா எங்க இருக்காங்க? ஓ, இதான் உங்க அக்காவா? எங்க ஒரு பல்ல காணோம். அது பக்கத்தில் ஒரு அது ஒரு பாப்பா இருக்கல, அது யாரு? ஜெபி. அது என்ன பேர்? ஜெபி. கேளுமா. அது என்ன பேர்? ஜெபி. எங்க அப்பா வச்சாங்க. அது ஜெபின்னா என்ன அர்த்தம்? அதை கேளு. ஜெபினா என்ன அர்த்தம்? எங்க அப்பா கிட்ட கேட்கணும். ஏன்னா எதை கேட்டாலும் எங்கள் அப்பாட்ட கேட்கணும், அப்பாட்ட கேட்கணும். உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேளு. எனக்கு தெரியுமா தெரியாதா? எங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும் எல்லாத்தையும். உனக்கு தெரியுமா தெரியாதுங்கிறதே உங்கள் அப்பாட்ட தான் கேட்கணுமா? உங்க அம்மா என்ன வேலை பார்க்குறாங்கம்மா? எங்க அம்மா சமையல் வேலை தான் பார்க்குறாங்க. அது என்ன கெட்ட பழக்கம் பொம்பளையால் சமைக்கிறது? எல்லார் வீட்டில் என்ன மாதிரி? இவங்க வீட்டிலலாம் இவங்க அப்பா தான் சமையல் பண்ணுறாப்புல. உங்கள் வீட்டில் யார் சமையல்? எங்க அம்மா சமையல் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ள. அப்படியா? உங்க அம்மா என்ன சமையல்லாம் பண்றாங்க அது சொல்ல. தயிர் சாதம் பண்ணுவாங்க, ரசம் சாதம் பண்ணுவாங்க. அப்புறம் அவ்வளோ சைவ ஐட்டமா இருக்க. சைவமா நீங்க? வெஜ்ஜா? நான்வெஜ் கிடையாது. நீங்க நான்வெஜ் கிடையாது, ஒன்லி வெஜ். சாப்பிட மாட்டேன். எங்க அம்மாவும் சாப்பிட மாட்டா, ஜெயிச்சும் சாப்பிட மாட்டேன். எங்க அப்பா தான் சாப்பிடுவாங்க. ஏன் பிடிக்காதுன்னு கேட்குறேன். அது ரொம்ப காரமா இருக்கும்ல, அதனால எங்க அம்மா ஜெயிச்சு நானும் சாப்பிட மாட்டோம். ஆமா, வெஜ்னா என்னது, நான்வெஜ்னா என்னது பாப்பா? நான்வெஜ்னா பிரியாணி, மட்டன், சிக்கன், ஃபிஷ், அது மட்டும் தான். வெஜ்னா காய் சாப்பிடணும். நல்லா காய் சாப்பிட்டாதான் மூளைலாம் நல்லா வளரும். என்ன காய் சாப்பிட்டா மூளை வளரும்? பாவக்காய் சாப்பிட்டாதான் மூளை வளரும். ரைட்டு. மூளை யாருக்கெல்லாம் வளரணுமோ தயவு செய்து டெய்லி அரைக்கில் பாவக்காய் வச்சு தின்னுங்க. இல்லையாச்சு? சரி பாப்பா, இப்போ இங்கே இருக்கிற யாரெல்லாம் நம்ம பாவக்காய் சாப்பிட சொல்கிறாள் கண்டிஷனில் இருக்காங்க? ஒவ்வொருத்தராக கை நீட்டி சொல்லு பார்ப்போம். டப்புன்னு சொல்லு. கலர் கலராக சொல்கிறா. என்ன ஆளை சொல்லு. எங்கே என்ன கலர் போட்டிருக்காங்க ட்ரெஸ்ஸு? கிரீன். கிரீன் அண்ட் ப்ளூ. ஹலோ கிரீன். இந்த 4 பேரில் யாருக்கு பாவக்காய் வாங்கி கொடுக்கலாம் பாப்பா? அது என்ன எல்லாம் பச்சை கலராக போட்டால் பூரா பாவக்கான்னு சொல்லுவியா நீ? அவங்கள்ட்ட ஒரு வாட்டி சொல்லி, ஏன்டா திரும்பி அந்த பக்கமே போயிட்டு இருக்கான்னு கேட்க. ஏன்னா நாங்களாம் இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம், நீ ஏன்டா அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்க? கேளுமா. நாங்கள் தான் பேசிட்டு இருக்கோம், நீ அங்கேயே திரும்பிட்டு இருக்க. உனக்கு மூளை இருக்கான்னு கேளு. உனக்கு மூளை இருக்கா? இல்லைக்கா மரம். அவனு இல்லைக்கா. ஐயா டெய்லி அரைக்கில் பாவக்காய் வாங்கி சாப்பிட்றான்னு சொல்லிருமா. டெய்லியும் 1/2 கிலோ பாவக்காய் வாங்கி சாப்பிடுவேன். அவன் பாவக்காய் அப்படின்னா என்னக்கா? நீ படித்து முடிச்சு என்ன வரை இப்போ போகிற? போலீஸ் இல்லை. நீ போலீஸா? ஏன் மளிகை கிடைக்க முடியா? படிக்கிறேன். போலீஸ் அவன் இப்போவே கேஸ் போட்டு உள்ள தள்ளிடும் போல் இருக்கு. சரிங்கண்ணா, இப்போ நீ போலீஸ் ஆகிட்ட தம்பி. இப்போ வந்து உங்கள் அப்பா மளிகை கடை வச்சுருக்காங்க. ஒரு ஆள் வந்து, அண்ணாச்சி 1 லிட்ரு, ஏய் சொல்கிற கவிடா, அண்ணாச்சி 1 லிட்ரு பால் தாங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் அப்பா ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கார். ஃபோன் பேசிக்கிட்டே இருந்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் 1 லிட்ரு பினாயில தூக்கி கொடுத்து விட்டார். சரியா? நீ போலீஸ். அவனே அவங்க போய் அதை காய்ச்சி குடித்து பேதியாகி ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. என்னன்னு பார்த்தா கடைசியில் பாலுக்கு பதிலாக பினாயில கொடுத்துருக்காரு. உங்கள் அப்பா மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க.
ஏய் போலீஸ்ல குண்டா, complaint பண்ணு. இது வீட்டுக்கு வா. இந்த பேட் என்கிட்ட தாங்க, வீட்டுக்கு கொண்டு போய் வந்து 4 போட்டு கொண்டு வந்து. சரி உங்கள் அப்பாட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்க என்னை பெற்றதுக்காக பெருமைப்படுறீங்களான்னு கேளு. இப்போ என்ன பெத்தக்காவ பெருமைப்படியாப்பா. உன்னை பெற்றதுக்காக பெருமைப்படல, எல்லாரும் முன்னாடி போட்டு கொடுக்கறதுனால நல்ல பெருமையாக இருக்கு. ஆ தேங்க்ஸ்ப்பா. ஏய் சரி நான் உன்ட்ட கேட்குறேன், உங்கள் அப்பா வந்து ஹீரோவா வில்லனா? ஹீரோ. ஹீரோனா என்ன, எப்படி இருக்கணும்? எல்லாரையும் காப்பாற்றுவாங்க, பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. சரி உங்கள் அப்பா இப்போ யாரை காப்பாற்றி பவர்ஃபுல்லாக இருக்காரு? எங்கள் அம்மா. உங்கள் அம்மாவை காப்பாற்றி பவர்ஃபுல்லாக இருக்காரா? சரி ஹீரோ எல்லாரையும் காப்பாற்றுவார். டான்ஸ்லாம் ஆடுவார் தெரியுமா சினிமாவில்? ஆமாம். ஆமாம், அந்த மாதிரி உங்கள் அப்பா என்னைக்கா டான்ஸ் ஆடிருக்காரா? டான்ஸ் ஆட தெரியுமா? டான்ஸ்லாம் டான்ஸ்லாம் ஆட தெரியாதா? ஆடுது. சரி பாட்டாவது பாட தெரியுமான்னு கேளு. பாட்டு பாட தெரியுமா? தெரியாது. ஃபைட் பண்ண தெரியுமா? தெரியாது. என்ன மட்டும் நறுக்குன்னு கொட்டுறீங்களா? எதுவுமே பண்ண தெரியாது, ஆனால் தெரிஞ்ச ஒன்று மட்டும் நறுக்குன்னு கொட்டுறது. இப்போ உங்கள் அப்பாவை நீ ஹீரோவா ஒத்துக்கிறியா இல்லை வில்லனா ஒத்துக்கிறியா? ஹீரோ. இப்பவும் ஹீரோ தானே? என்னம்மா நான் வில்லன் ஒத்துக்கிறேன். அங்க பாருங்களேன், அவ பார்வைக்கு உங்க அப்பா வில்லனா தெரியுதாம்ல? 2 தான் தருங்க. ஹீரோ. தம்பி உங்க வீட்டில் அதாவது வெளியே வந்து டான்ஸ் ஆடணுங்கிற அவசியம் கிடையாது, வீட்டுக்குள்ள டான்ஸ் ஆடி இருக்காரா? இல்ல. அன்னைக்கு கூட உங்க அம்மா உங்க அப்பா டான்ஸ் ஆடி இருந்தாங்கடா, நான் உங்க வீட்டை வழியே அப்படி போகும்போது பார்த்து போனேன். நைட்டா காலையா? ஒரு 6 மணி இருக்கும் சாயந்தரம். நீ கூட அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஏதாவது டவுட் கேட்டியே, அம்மா 7 3 எத்தனை மணி டேய் ஒழுங்கு எழுதுடா அப்படின்னு சொல்லிட்டு போய் டான்ஸ் ஆடினாங்களா 2 பேரும்? அதெல்லாம் இல்ல. அப்போ இவனை ஒன்றுமே பண்ண முடியாது போல இருக்க. சரி நீ ஹோம்ஒர்க் எழுதும்போது உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அதை சொல்லு. டிவி பார்த்தாங்களா? டிவியில் என்ன பார்க்குறாங்க? சீரியல். நீ சீரியல் பார்ப்பியா? பாப்பேன். நீ என்னென்ன சீரியல் பார்க்குறீங்க நீங்கள்? பிரியமானவள், வாணிராணி, ஆதிரா. ஆதிராவா? இப்போ சக்தி முடிஞ்சிருச்சா? சரி. இப்போ ஆதிரா போடுறாங்க. ஏய் சக்தி முடிஞ்சு போச்சா? ஆமா. சக்தி முடிஞ்சு போச்சா? அப்ப இந்த கடைசியில் சக்திக்கு என்னதான் ஆச்சு? ஜீவா கூட போயிட்டா. ஜீவா கூட போயிட்டாளா? நிஜமாவா? ஆமா. சோ கடவுளே. சரி வா, சண்டே வந்து எல்லாருக்கும் லீவ் இல்லை. சண்டே நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க, எப்படி பொழுது போகும் உங்களுக்கு? நாங்கள் சண்டே பீச்சுக்கு போவோம். சரி பீச்சுக்கு போவீங்க, வேற எங்கே போவீங்க? தீபாவளிக்கு பட்டாசு வாங்க போவோம். சண்டேயா? சரி உனக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் தெரியும்? தீபாவளி அது ஒரு ஃபங்க்ஷன், வேற என்னெல்லாம் ஃபங்க்ஷன் வருது? கல்யாண ஃபங்க்ஷனா? நீ ஏதாவது கல்யாணத்துக்கு போயிருக்கியா? எங்க அப்பா ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போயிருந்தாரு. யார் கல்யாணமா? அது எங்க அப்பா ஃப்ரெண்டு கல்யாணம். அப்படியா? உங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு உன்னை உங்க அப்பா கூட்டு போயிருக்காரு. உங்க அப்பா கல்யாணத்துக்கு நீ போனியா? போனியா? சரி நீ என்ன பண்ணிட்டு இருந்த? உங்க அப்பா கல்யாணம், உங்க அப்பா மணமேடையில் இருந்திருப்பாரு, உங்க அம்மா மணமேடையில் இருந்திருப்பாங்க. மொட்டை மாடியில போய் கல்யாணத்தை நான் பார்த்தேன். மொட்டை மாடியில் நின்று பார்த்தியா? உங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணாங்களாம்மா? அப்போ நீ எந்த ஊர்ல இருந்த? அப்ப நான் குட்டி வயசா இருந்தேன். குட்டி வயசா இருந்தியா? அப்படியா? கேளு உங்க அப்பாட்ட கேள. அப்பா நீங்க கல்யாணம் பிறக்கும்போது நான் குட்டி வயசா இருந்தேனா? இல்லடா தங்கம், அம்மா வயித்துல இருந்த நீ. என்னடா சொல்றாங்க? ஒண்ணுமே புரியல. ஒன்றும் புரியலைங்க. ஏங்க சின்ன பிள்ளைக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தானே பாப்பா பிறப்பாங்க. ஸோ நீ வந்து அம்மா வயித்துல இருந்தப்போ. அது எனக்கு தெரியும். அது தெரியுமா? அதான் சும்மா சொன்ன விளையாட்டு. சும்மா விளையாட்டு சொல்லி பார்த்தோம்யா. இப்போ வந்து நான் காமெடியன், புரிஞ்சுதா? ஆமாம். நீ என்னவா நடிக்கணும்னு ஆசைப்படுற? நானே காமெடியன். நீயும் காமெடியா? இல்லை தம்பி, நீ கொஞ்சம் நான் கருப்பாக இருக்கேன், அதான் காமெடியன். இப்போ நீ ஹீரோ ஆகிட்ட, உனக்கு யாரை ஹீரோயினா போடலாம்? பாரா நீ சொல்லு பாப்பா, இவன் ஹீரோவா நடிச்சா நம்ம யாரை ஹீரோயினா போடலாம்? இந்த பொண்ணையா? நீ ஹீரோயின் நடிக்க ஓகேவாம்மா? ஓகேவா? எனக்கு வேணாம். எனக்கு ஹீரோ வேணும். எங்க 2 பேருக்கு. உங்க 2 பேருக்கு ஹீரோ வேணுமா? பாப்பா நீங்க ஒரு பாட்டு ஒன்று பாடுங்கம்மா. I'm a Barbie girl, I'm a Barbie bear, very laughing, it's fantastic, you can touch my hair, I feel everywhere, imagination, my wish to the Asia. இமான நச்சி? Come on Barbie. என்னமோ இடையில இமான நச்சி என்னமோ சொன்னீங்க, என்னது? Imagination, my wish to the Asia. இமாஜி கணேசனா? Come on Barbie, let's go Barbie. Yeah. Come on Barbie, let's come Barbie. Thank you so much. Thank you.
சொல்லணும். என்ன பண்ணணும்னு சொல்லணும்? தேங்க் யூ. அப்புறம் தேங்க் யூ ஃபார் சொல்லிட்டு பாப்பா கூட கை தட்டிருங்க. அடுத்து இப்போ தமிழ் பாட்டு ஒன்று பாட போகிறாங்க. பாடுமா. தமிழ் பாட்டு எதுவுமே சொல்லிக் கொடுக்கலையே. தமிழ்னா என்னது அப்படின்னு கேட்காம இருந்தாலும் அந்த வகையில் நம்ம சந்தோஷப்படணும். என்னம்மா தமிழ் பாட்டு எதுவுமே உனக்கு சொல்லி தரலையா? ரைம்ஸா சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த ரைம்ஸ் உனக்கு சொல்லி கொடுத்தது யாரு? தமிழ் மிஸ். இந்த பாட்டை சொல்லி கொடுத்தது தமிழ் மிஸ்ஸா? சரி தமிழ் மிஸ் தான் தமிழ் சொல்லிக் கொடுப்பாங்க. இங்கிலீஷ் மிஸ் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுப்பாங்க. தமிழ்ல ஒரு பாட்டு பாடுங்கள். நிலா நிலா ஓடி வா, நில்லாமல் ஓடி வா, மலை மேலே ஏடி வா, மெல்லிய பூ கொண்டு வா, வட்ட வட்ட நிலாவே, வண்ண முகில் பூவே, பட்டம் போல பறந்து வா, பொம்பளை பூவை சுத்தி வா. பொம்பளை பூவா? பம்பரம் பூ. என்னமோ பம்பரம் பம்பரம் ஓ பம்பரை பூவா? சரிம்மா, நீ நல்லா பாட்டு பண்ண. கை தட்டுங்க. பாப்பா, நிறைய கேர்ள்ஸ்லாம் பூ வைக்கிறாங்க. என்ன இப்போ என்ன பேர் வாந்தலையில் ஒரு பூ இது ஒரு போட்டு வச்சுருக்கீங்க. நான் இந்த பாப்பா ஒரு பூ வச்சுருக்காங்க. இந்த பாய்ஸ் மண்டை பூரா காலியாக கிடக்காது. ஏமா பாய்ஸ்லாம் போட மாட்டாங்க. பாய்ஸ்லாம் கேப் தான் மட்டும் அழகாவே இருக்காது. ஆமா, அப்ப கேப் மட்டும் தான் போடுறாங்க. ஏன் பாய்ஸ் போட்டா அழகாவே இருக்க மாட்டாங்க. சரி, நீங்கள் கேர்ள்ஸ் எதுக்கு பூ வச்சுக்கிறீங்க அது சொல்லுங்கள். அழகாத்துக்கு. எதுக்கு அழகாக இருக்கிறதுக்கு? நாங்கள் கருப்பா இருந்தா நல்லா இருக்க மாட்டோம்ல, வெள்ளையா இருந்தா தான் நல்லா இருக்கும். அதனால தான் பழுப்பு வச்சுக்கிறோம். அங்கே பூ வைக்கிறதுக்கு கலர் தான் பிரச்சனையா? ஆமாம், தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் நாங்கள் இன்றைக்கி ஒன்று சொல்லிக்கிறோம். நல்லா கேட்டுக்கிடுங்க. ஆமாம், கருப்பாக இருந்தால் நம்ம அழகாக தெரியும். நடக்கிறாங்க வெள்ளை கலரில் மல்லிகைப்பூ வாங்கி மூஞ்சொலியாக மூடிக்கிட்டோம்னா எல்லாம் வெள்ளை வெள்ளையாக தெரியும். ரொம்ப அழகாக பேசுனீங்க. உங்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்க வேண்டிய நேரம் நெருங்கி விட்டது. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.